இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போகலப்பா. மாத்திரை இருக்குது, ஊசி 2 ஊசி போட்டாச்சு. காய்ச்சல் பரவாயில்ல, அசரிக்கையாக இருக்குது. எப்படினாலும் நம்ம தான் செஞ்சாகணும். தேவைக்காதம்மா உடம்பு ரொம்ப அழுட்டு போய் வேண்டான்னாரு. கஞ்சி குடிக்கணும்னு இருக்குது. கஞ்சி வைக்கலாம். தோசை நைட்டு காய்ச்சல் வந்துச்சு, தோசை வாங்கிட்டு வந்தாரு. நேற்று காலையிலேயே ஊசி போட்டு வரும்போது இட்லி வாங்கிட்டு வந்தார். அவ்வளோவுக்கு காய்ச்சல் எல்லாத்துக்கும் வாய் அவ்வளோ கசப்பு இல்லை. நேற்று நைட்டு தோசை கடையிலெல்லாம் நாங்களாம் எதுவுமே வாங்கினதே இல்லை. எவ்வளோ முடியலைன்னாலும், ஊருக்கு போயிட்டு வந்தாலும் இல்லை உடம்பு சரியில்லைனாலும் முள்ள உக்காந்தா சோறு ஆக்கிக்குவோம், கஞ்சி வச்சுக்குவேன். நேற்று தோசை வாங்கிட்டு வந்துட்டார். சாப்பிடவே முடியல, கசப்பாக போச்சு. அப்படியே எடுத்து வச்சு மணி 11:30 மணிக்கு 5 மாத்திரை சாப்பிட்ணும், மணி 2 மாத்திரை சாப்பிட்லாம். அந்த வச்ச தோசையை எடுத்து சாப்பிட்லான்னு பார்த்தா பூரா எறும்பு. பால் காய்ச்சி வச்சுருந்தா அப்படி இறக்கி தனியாக காய்ச்சி காலையில் 5 மணிக்கு காய்ச்சி குடிச்சிட்டு மறுபடியும் 6-7 மணிக்கு லைன் போகும்போது டீ குடிப்பார். அப்புறம் பார்க்குறேன், நான் தூக்கமே வரல, ரொம்ப உடம்பு முடியல, தூக்கமே வரல. சரி இங்கே படுக்குவோம் அங்கே படுக்குவோம், வெளியே தான் கட்டில் படுப்போம், இங்கே படுக்குவோம் அங்கே படுக்குவோம், எந்திரிச்சு போவோம் உள்ளே போவோம், வெளியே உள்ளே போய் படுத்து இல்லை எறும்பு கடி எறும்பாக இருந்துருந்து அதை பார்த்து லைட்டை போட்டு பார்த்து அதெல்லாம் கூட்டி அள்ளி எரிஞ்சிட்டு மறுபடியும் கொஞ்சம் எறும்பு போடுறது பார்த்தா எறும்பு போடலாம் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறாங்க. இல்லைம்மா பார்த்து காணும், கொஞ்சம் தான் இருந்தது. அந்த டப்பாவில் இருக்கிறத மட்டும் ஒதுங்கி போட்டு ஆனால் எறும்பல் மாதிரி வெளியே வந்து கொஞ்சம் அப்படியே காற்றோட்டு கொஞ்சம் தூங்கலான்னு பார்த்தா நாய் குலைச்சது. இவர் அப்போ தான் அசந்து குறட்ட விட்டு தூங்குறாரு. அப்படி குறட்ட விட்டு தூங்குறவங்கள போய் நம்ம என்ன போய் இது பண்ணுறது? நம்ம கஷ்டம் நம்மளோட விட்டுட்டு அவர் தூங்கினாதான் காலையில் எழுந்திரிச்சு அவங்க வேலையை பார்க்க முடியல. எழுந்திரிக்க முடியும். அவங்களாம் இல்லைன்னா நமக்கெல்லாம் இல்லை, நமக்கு குழப்பே இல்லை. அப்புறம் அப்படியே உட்காந்துட்டு எப்படின்னு 4:30 மணிக்கு பால் காய்டும். நம்ம வீட்டு கொண்டு பால் காய்க்க போவாங்க. அப்புறம் லைனாக போனாங்க. அப்புறம் எழுந்திரிச்சு அவரு சொல்லி நேற்றெல்லாம் அவர் தான் வச்சார். எழுந்திரிச்சு ஆம்பளை வாசல் போட்டுறதுக்கு சார் எப்படி இருந்தாலும் எங்கள் வீட்டில் 5 மணிக்கெல்லாம் வாசல் தாண்டி தெளிச்சுது. முடியல எழுந்திரிச்சு போய் கூப்பிட்டா எழுந்திரிச்சுக்கோரு பேசுவார். ஏமா ஒரு நாளைக்கு கடந்தா என்னம்பாரு. அப்படியெல்லாம் என்ன முடியலைனாலும் நவந்துக்கிட்டாவது போய் வாசல் போட்டு பாலம் போட்டு வைப்பாங்க. வீட்டில் பெரியவங்க உடம்புற வந்தாவே எப்பயும் செய்கிற மாதிரியே செஞ்சிடணும். இல்லைன்னா அவங்கள மூஞ்சை பார்க்க சலிக்காது. நல்லது தான், முடியலனாலும் மூஞ்சி நவராதான். அதனால் அவர் காலையில் எழுந்திரிச்சு எவ்வளோ முடியாதுன்னா அவங்க வாசல் போட்டு சாணி தெளிச்சிருந்தாலும் கொஞ்சம் மஞ்சள் பொடியாவது போட்டு கலக்கி வாசலை தெளிச்சிருந்தேன். நம்மளும் இவ்வளோ வயசாகி நம்ம பேரன் பேச்சு வயசுக்கு வந்துச்சு, பேரெல்லாம் கலைக்கு போகிறோம். இப்படி இருந்து கூட எங்கள் பெரியவங்களுக்கெல்லாம் நாங்கள் ஐயோ அவங்க தான் சொல்லிடுவாங்களான்னு எனக்கு. இப்போ பிள்ளைங்களாம் உடம்பு சரியில்லை எல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் என்ன சொல்லி என்ன பண்ணுறது? அதாவது வேலை அவங்கவுங்க வேலை அவங்கவுங்களுக்கு ஆகும். அதாவது குடும்பம் இருக்குது, அதாவது வேலை வெட்டிக்கு போகுது, யாரையும் சிரமப்படுத்தக்கூடாது. நாம் தான் புருஷனை ஒருத்தருக்கு எல்லாம் இருந்துக்கணும். என்ன பண்ணுறது? யாரையும் குறை சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ என்ன முதல்ல எப்படி துவைச்சி காய போட்டோம் கஞ்சி வைக்கலாம். கஞ்சி குடித்தாதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்னதான் இப்போ கொண்டு வந்து நல்லா இருக்கும்போதெல்லாம் இப்போ வேணுமா சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கேட்பாங்க. நேற்று தோசை வாங்கிட்டு வரும்போது பாருங்களேன், பப்ஸு வாங்கிட்டு வந்து வச்சார். அவர் சாப்பிட்லான்னு நான் சும்மா கேட்டேன். அதை போய் 2-3 பப்ஸு வாங்கிட்டு வந்துட்டார். வேண்டாம் அப்புறம் இந்த பையன் தம்பி வருவான், அவன் சாப்பிட்டுக்கிட்டான். சாமி கும்பிட்டு பழம் கூட இருந்துச்சு ஒரு சாப்பிட்டார். நான் கொஞ்சம் கஞ்சியாவது வைக்கிறேன். என்னங்க மக்களே பண்ணுறது? பிள்ளைங்க இருக்குன்னு யார் இருந்து என்ன பண்ணுறது? எல்லாம் அவங்கவுங்க பார்த்துக்க வேண்டியது. அதனால தான் நாளடைவில் பிள்ளைங்க எதுவுமே இல்லை. நாம் ஒருத்தருக்கு கணவன் மனைவி தான் ஒருத்தருக்கு ஆதரவாக இருந்துக்கணும். அவங்க ஒன்று சொன்னாலும் நம்ம சரின்னு போய்க்கணும். நம்ம ஒன்று சொன்னாலும் அவர் கொஞ்சம் கோபக்காரர் தான். ஆனால் அவர் தான் முதல்ல ஏதோ ஒன்றாலும் கொஞ்சம் சத்தம் போட்டு பேசினா எங்களுக்கு பிடிக்காது. நாங்கள் சத்தமாக பேசினாவே ஒரு மாதிரியாக ஆயிடுவோம். சத்தம் போடுவார், அது பிடிக்காது. 2 நாளுக்கு நான் பேசாத இருப்பேன். அவர் தான் லைனுக்கு போகும்போது அம்மா போயிட்டு வரமாம்பார். சரிப்பாம்பா. அந்த மாதிரி மெடிசன் எங்கே வச்சுருக்கிறா தெரியல. அந்த மெடிசன் போட்டால் அது எங்கேங்க இந்த இங்கிலீஷ் மருந்து சாப்பிடவும் நமக்கு நாட்டு மருந்து நானும் 2-3 வருஷமாக ஒரு பிரச்சனைக்கு எடுத்துகிட்ருக்கேன். அது ஒன்றும் பண்ணுறதில்ல. இந்த இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்டா பாருங்களா எல்லாம் புண்ணு ஆயிடுச்செல்லாம்.
சரி மக்களே, கலப்பாக இருக்குது. கொஞ்சம் கஞ்சி வச்சு குடித்தா கூட கொஞ்சம் தெம்பாக இருக்கும். இப்படி தான் இந்த வீடியோ போடணுமாம்மா பாரு. சரி மக்களே, பார்க்குங்க. பார்த்துட்டு ஏம்மா உடம்பு சரியில்லையா, இப்போ எப்படி இருக்குது அப்படிம்பாங்க. அது நேரம் இருந்தால் பார்ப்பாங்க, இல்லைன்னா அது இல்லை யாராவது சொன்னாங்க, அம்மா என்ன வீடியோ போட்டாங்க உடம்பு சரியில்லையாட்டு. அப்படியா, தெரியலையே, நான் பார்க்கல, எங்கே நேரமே இல்லை. பாருங்களேன், எல்லாம் நல்லா இருக்கட்டும். ஏன்னா பாவம் அதாவதுங்களுக்கு குடும்பம் இருக்குது, வேலை வெட்டி பார்க்குது. சரிங்க மக்களை, நான் கொஞ்சம் கஞ்சி கட்டுறேன். பாய்.